தொடர்ந்து ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் சோனைமுத்தன் இணைப்பில் இணைகிறார். சோனைமுத்தன், வணக்கம். இந்த குவைத் தீ விபத்தில் பலியான ராமநாதபுரத்தைச் சேர்ந்த நபர் யார்? அவருடைய பின்னணி என்ன? அந்த குடும்பத்தார் தற்பொழுது அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அங்குள்ள சூழல் என்ன சோனைமுத்தன்? வணக்கம். அதாவது குவைத் நாட்டில் ஏற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்துல ராமநாதபுரத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரும் தீயில் கருகி, அதாவது தீயில் ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில அவருடைய உடலை இன்றைக்கு கேரளா இருக்கக்கூடிய கொச்சினுக்கு விமானம் மூலம் வரவழைக்கப்பட்டிருந்தது. அவரது உடல் தற்பொழுது ஆம்புலன்ஸ் வழியாக அவர் சொந்த ஊரான, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள தென்னவனூர் கிராமத்திற்கு அந்த அவரது உடலானது கொண்டு வரப்படுகிறது. முதற்கட்டமாக நேற்றைய தினத்திலிருந்து அவரது குடும்பத்தினர், அவரது மகன் மற்றும் உறவினர்கள் தொடர் சோகத்தில் ஆழ்ந்திருந்தனர். அவர்கள் பல்வேறு கட்ட கோரிக்கைகளையும் அரசுக்கு வைத்திருந்தார்கள். அதாவது உடனடியாக அவரது உடலை கொண்டு வர ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், மேலும் அந்த அவர் பணியாற்றிய அந்த நிறுவனத்திடமிருந்து தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் நம்மிடம் தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் துரிதமாக செயல்பட்ட மத்திய மாநில அரசுகள் தற்போது அவரது உடலை ஆம்புலன்ஸ் வழியாக ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வருகை தருகிறது. முன்னதாக நேற்று இரவு ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர்பட்ச முத்துராமலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவரது குடும்பத்தினருக்கு சென்று நேரடியாக சென்று அவர்களுக்கு ஆறுதலையும் அளித்திருந்தனர். தற்பொழுது அவரது உடலானது இன்று மாலை அல்லது இன்று இரவுக்குள் ராமநாதபுரம் மாவட்டம் அவருடைய சொந்த ஊரான தென்னவனூருக்கு வர இருக்கிறது. முதற்கட்டமாக அவருக்கு அரசு சார்பில் மரியாதை, அதாவது அஞ்சலி செலுத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் அந்த ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய சொந்த வீட்டிலிருந்து தற்போது அவர் உறவினர்கள் சொந்த கிராமமான தென்னவனூர் கிராமத்திற்கு செல்கின்றனர். அங்குதான் அவருக்கு இறுதி சடங்கு மரியாதைகள் நடைபெற உள்ளது. நன்றி சோனைமுத்தன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தொடர்ந்து காட்டுமன்னார் கோவிலில் இருந்து எமது செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இணைகிறார். கார்த்திகேயன், வணக்கம். இங்க காட்டுமன்னார் கோவில் பகுதியிலிருந்து இந்த குவைத் விபத்தில் உயிரிழந்த நபர் யார்? அவங்க குடும்பத்துடைய பின்னணி என்ன? அங்குள்ள சூழல் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க கார்த்திகேயன். வணக்கம். காட்டுமன்னார் கோயில் அருகே இருக்கிற முட்டம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னதுரை. கோயில் தீ விபத்தில் உயிரிழந்த செய்தி கடந்த சில தினங்களுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு தெரிஞ்ச நிலையில ரொம்ப பெரிதும் சோகத்தில் ஆடினாங்க. அந்த கிராமமும் மிகுந்த ஒரு சோகத்துல இருந்துட்டு வந்த நிலையை தான் சொந்த ஊருக்கு அவரோட உடல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தாங்க. அந்த கதல் காட்சிகள் நம்ம தந்தி தொலைக்காட்சி வெளியிட்டு இருந்தது. இதுவும் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்த நிலையில இவருக்கு திருமணமாகி 5 வருடம் ஆகுது. இந்த 5 வருடத்துக்குள்ளே இவங்களுக்கு குழந்தை எதுவும் இல்லாத நிலையில கடந்த சில மாதங்கள், அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேலாக இவர் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு வந்த நிலையில தான் கடந்த 6 மாதம் முன்பு மீண்டும் தான் வெளிநாட்டுக்கு போகணுங்கிற கம்பெனில இருந்து ஒரு அழைப்பு வந்ததுனால இவர் இங்கிருந்து போயிருக்கிறாரு. இந்த நிகழ்வுல தான் இந்த துக்க செய்தி இந்த குடும்பத்துக்கு கேட்டிருந்த நிலையில அவருடைய அண்ணன், அம்மா, மனைவி இவங்க எல்லாருமே மிகுந்த சோகத்துல இருக்கிறாங்க. இன்று கொச்சின்ல இந்த உடல் இப்போ தற்போது வந்த நிலையில இன்று மாலை ஒரு 7 மணில இருந்து 8 மணிக்குள்ள இந்த உடல் வரலாம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்கிறாங்க தகவல். அவருடைய சகோதரர் நம்ம தொடர்பு கொண்டு பேசிய போதும் அதே நிலையை தான் சொல்லியிருக்கிறாரு. ஒரு 7 இருந்து 8 மணி ஆகலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சொந்த ஊரான அந்த முட்டம் கிராமத்தில் தான் இவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுகிறதாக தகவல் தெரிகிறது. நன்றி கார்த்திகேயன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக குவைத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற இருந்த ஒருவர், தனது உழைப்பில் சொந்தமாக வீடு கட்டி திருமணத்திற்காக காத்திருந்த இளைஞர் ஒருவர் என்று ஒவ்வொருவருக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதை இருக்கிறது. இந்த யாரும் எதிர்பாராத விதமாக நடந்த இந்த விபத்தில் 45 உயிர்கள் பலியாகி இருக்கின்றன. அந்த உடல்களுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அஞ்சலி செலுத்தும் காட்சிகளை பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.